அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறைவர் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்து உங்கள் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் மாற்றம் நடக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதற்கு உறுதுணையாக இருந்து உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனால் நீங்கள் எப்படியெல்லாம் மாறி இருப்பீங்க தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதற்கு ஆப்போசிட்டாக, அதாவது அதற்கு எதிர்ப்பாக நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, செய்ய மாட்டீங்க. இது எனக்கு கடவுள் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் கொடுத்துருக்காரு, அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தில் இருக்கிற குறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த பிரபஞ்சம் நுழைஞ்சு அந்த இறைவர் கையை நீங்கள் இருக்க பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அதில் உள்ள நிறைய மட்டும் பார்ப்பீங்க. எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்காருல்ல, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ கருணையுடையது, நான் கேட்காமலே எனக்கு இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி நீங்கள் மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது இந்த பிரபஞ்சத்து மேலே நீங்கள் வச்ச அந்த நம்பிக்கைக்கு இறைவன் தந்த பரிசு தாங்க இது. இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இறைவன் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் தைரியமாக தெம்பாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதை செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் செய்யும், நல்லதை மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கு அந்த பிரபஞ்சம் அனுமதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். எந்த சூழ்நிலையிலையும் இது இப்படி தான், இது மாறவே மாறாது அப்படின்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் வராமல், வாழ்க்கை என்னை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போதோ அந்த பாதையில் நான் பயணிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா இறைவன் உங்கள் கூடவே கையை பிடிச்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன பயம்? இதை நீங்களே உணர்வீங்க. நான் சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த பிரபஞ்சம் வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நிச்சயமாக நடக்குங்க. இந்த இறைவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் தரணும்னு நினச்சிட்டாருன்னா யாருங்க தடுக்க முடியும்? அப்படி அவர் தரணும்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படி மாற்றுவாங்க தெரியுமா? யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருந்தாங்களோ, இல்லை யாரை பார்த்தா நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்களோ, ஃபீல் பண்ணுறதோ, கோவப்படுறதோ, இவங்களெல்லாம் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, முதுகில் குத்திட்டாங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அதே ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான, நான் இப்போ சொன்ன இந்த எந்த உணர்வுமே உங்களுக்கு இருக்காது. கோவமோ, ஆத்திரமோ, பழி வாங்குறதோ, இல்லை என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கமோ எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அதாவது அப்படி அந்த ஒரு உங்களை பாதித்த அந்த பர்சனோட அந்த பாதிப்பு இப்போ உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது இருக்கவே இருக்காது. எந்த ஒரு உணர்வுக்காக நீங்கள் அவங்கள பார்த்தா பயந்து பயந்து ஓடி இருப்பீங்க, அந்த விஷயத்தை நினச்சி அது பக்கத்துலேயே போகாமல் ஒதுங்கி இருப்பீங்க, இல்லை நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாமல் இன்னொரு தடவை அது நடந்துருமோ அப்படின்னு எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ஒரு விதமான பய உணர்வு நமக்கு வந்திருக்கும். ஆனால் இறை சக்தி உங்கள் வாழ்க்கையில் புகுந்தாச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர நினச்சிருச்சு அப்படின்னா, முதல்ல செய்கிற வேலை, இந்த மாதிரி எந்த ஆட்களும் உங்களை பாதிக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. யாரை பார்த்து நீங்கள் பயந்து நடுங்கி எந்த சூழ்நிலையை பார்த்து ஓடுனீங்களோ, இனிமே அந்த எந்த சூழ்நிலையும் எந்த நபர்களும் உங்களை பாதிக்கவே மாட்டாங்க. அதே நபர்கிட்ட அதே சூழ்நிலையை சாதாரணமாக ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்து கடந்து போகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான மனிதராக நீங்கள் மாறி இருப்பீங்க. நீங்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த எந்த ஒரு சூழ்நிலையும் இனிமே உங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கவே கொடுக்காது. இப்போது உங்களுக்கு அதனால் எந்த ஒரு தாக்கமுமே இருக்காது. அந்த சூழ்நிலையோட தாக்கம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையை எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா இறைசக்தி உங்கள் கூடவே இருக்குல்ல. அப்போது இந்த இறைவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைக்கும் பொழுது உங்களோட பார்வையும் மாறி தானே இருக்கும். இந்த வாழ்க்கையை பற்றி உங்களோட பார்வை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே வேறு மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் ஒரு பயமா, அவங்க எதிர்காலத்தை என்ன நடக்க போகுதுன்ற கவலையோட, பயத்தோட, பதட்டத்தோடு இருந்த நீங்கள், என்னோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஆரோக்கியமாக,
என்னால் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்க போகுது அப்படின்ற உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கும். கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் உங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு சக்தி கூடவே இருக்க மாதிரியும், உங்களை யாரோ கவனித்து வழி நடத்துகிற மாதிரியும் உங்களால் அந்த மனசுக்குள்ளே கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா இதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அந்த ஒரு உணர்வு இருக்கவே இருக்காது. நம்மளோட லைஃப்பை இப்போ நம்ம தனியாக போகிறதுக்கு பயந்துருப்போம். ஒரு விஷயத்தை எங்கே போனாலும் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்களும் யாராவது இருந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள், என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இப்போ பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு தனிமையே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நானாடா இவ்வளோ நாள் இப்படி பயந்துட்டு இருந்தேன்னு நமக்கே நம்மளை பார்க்கும்போது ஒரு புதுசாக இருக்கும். ஒரு குழந்தையில் நம்ம இருந்திருப்போம் தெரியுமா? ஒரு குழந்தையாக இருந்தபோது எந்த கவலையும் இல்லாமல் தனியாக போகிறதுக்கு பயப்பட மாட்டோம். எங்கே வேணாலும் போய் விளையாடுவோம். நம்மளை அம்மா அடித்து இழுத்துட்டு வருவாங்க, எங்கே போய் ரோட்டில் விளையாடுறேன்னு. அந்த மாதிரி அங்கே அப்போ நம்ம கவலைப்பட்டோமா? ஐயோ ரோட்டில் விளையாடுறோம், வண்டி இடிச்சிட போதா, அதை யாராவது நம்மளை திட்டிடுவாங்களே, எத்தனை கவலைப்பட்டோமா? இதை பற்றியுமே கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ எங்கே போச்சு நமக்கு இந்த எதிர்காலத்தை பற்றின அந்த கவலையும் பயமும்? ஏன் இப்போ மட்டும் நமக்கு வருது? ஏன்னா நம்ம வளர வளர நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை தான் பார்க்குறோம். குழந்தையாக இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ்ன்ற ஒரு வார்த்தையே தெரியாதுங்க. துணிச்சல் மட்டும்தான் இருக்கும். என்ன வேணால் பண்ணுவோம், எங்கே வேணால் போவோம். கொஞ்சம் கூட ஒரு விழுந்து வாரின கூட அதை தொடச்சி போட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்போம். நம்ம பார்த்துருக்கீங்கள்ல, இப்போ பார்த்தீங்களா நம்ம எப்படி மாறி இருக்கோன்னு? இனிமே இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா, இறைவன் உங்கள் கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இனிமே மறுபடியும் அதே குழந்தையை போல் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. என்னன்னே தெரியாது, ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், திடீர்னு எங்கேருந்து இந்த சந்தோஷம் வந்தது, ஏன் எனக்கு பழைய கவலைலாம் இப்போலாம் எனக்கு வர்றதே இல்லையே. அதே சூழ்நிலை இருக்கும், நம்மளை சுற்றி பிரச்சனைகள்லாம் உடனே மாறிடாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி எதை பற்றியும் கவலைப்படலடா போடா, இன்றைக்கி நாள் போச்சா, நல்லபடியாக போச்சா, என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செஞ்சேனா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்மளோட லைஃப்பை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டு நம்ம ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி, ஒரு படம் ஓடுனா நம்ம எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்போங்க. அப்படி ஒரு புரிதலோடு உங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாக தெளிவாக போயிட்டுருக்கும். இனிமேல் நீங்கள் அதை கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இறைசக்தி உங்கள் கையை இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எப்படி தெரியுமா நீங்கள் மாறி இருப்பீங்க? இந்த உலக விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, அதாவது ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறதோ இல்லை பக்கத்தில் நிறைய பேருக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்குறதோ, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக கவலைப்பட்டுட்டு இருந்த நம்ம இப்போ என்ன நடந்தாலும் சரி அது இறைவன் செயல் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இப்போ நான் கூட நிறைய விஷயங்கள் இதை உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு நாய் பூனெல்லாம் அடிபட்டுருல வண்டியிலலாம், அப்போல்லாம் இறைவா ஏன் இப்படி சொல்லி அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி நடக்குது, ஒரு உயிர் போயிடுச்சே இந்த இடத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வர வர என்ன தோண ஆரம்பிச்சுது அப்படின்னா, எனக்குமே இறைவனை விட நம்ம என்ன பெரிய ஆளா? அப்போது ஒரு செயலை இறைவன் ஒரு உயிரை எடுத்துக்கக்கூடிய கொடுமைக்காரனா? இல்லை, கருணையே உருவான அந்த இறைசக்தி அப்போது ஏன் இந்த ஒரு உயிர் போகிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களோட விதி முடியும் நேரம், இறைவன்கிட்ட அவங்க போய் சேர்கிற நேரம். அவங்க பூனையோ நாயோ, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இல்லை மனிதர்களாக கூட இருந்தாலும் இத்தனை நாட்கள் இருக்கணும், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கணுன்றது இறைவன் தானே முடிவு செஞ்சு அனுப்புகிறாரு. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வரம் வேண்டுதல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் இவ்வளோ நாள் இருந்தால் போதும். ஏன்னா எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறது தான். நம்ம வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து தான் இந்த உலகத்துக்கே வரும். இப்போ நம்ம கேட்போம், அதுக்குன்னு என் வாழ்க்கை கொடுமையாக இருக்குங்க, நானா இப்படி ஒரு வாழ்க்கையை வேணும்னு தேர்ந்தெடுத்தா வந்தேன்னு கேட்டால் நிச்சயமாக அதுதான் உண்மை. நம்ப முடியாட்டியும் அதுதான் உண்மை. ஏன்னா உண்மையிலே இது நம்ம லைஃப் இப்போ ஒரு சிலருக்கு பார்ப்போம் சந்தோஷமாக போகும். ஒரு சில பேர் நமக்கு ஏன்டா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் நான் கஷ்டம் தான் படுறேன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லிட்டு வந்திருப்போம்னா, சோல் அக்ரிமெண்ட் போட்டு வந்திருப்போமா இந்த இறைசக்தி கிட்ட, நான் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நல்லதெல்லாம் அனுபவிச்சிட்டேன், இந்த ஜென்மத்தில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பார்க்குறேனே அப்படின்னு. நமக்கு தான் ரொம்ப வாய் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. ஸோ எங்கள் வார்த்தையை விடுறதுன்னு தெரியாமல் நம்ம தான் எமோஷ்னல் ஆனாலே வாய் விட்டுருவோமே. அந்த மாதிரி சோல் அக்ரிமெண்ட் போட்டு இறைவன்கிட்டயே நம்ம வாதாடிட்டு வந்திருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ அப்போ யோசிக்க ஆரம்பித்தப்போ இறைவன் செயல் தான் எல்லாமே.
இதில் நம்ம எதுவுமே இல்லை கண்ணு முன்னாடி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தா அந்த ஆன்மாக்காக நம்மளால் ப்ரேயர் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் உண்மை. ஏன்னா இதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், இதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த அவனின்றி ஒவ்வொரு அணுவும் அசையாது இல்லையா? அப்போது அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு உயிரை பிறக்க வச்ச இறைவருக்கு எப்போ எடுக்கணும்னு தெரியும், எவ்வளோ நாள் வாழ வைக்கணும்னு தெரியும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சைலண்ட்டாக வாயை மூடிட்டு என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு அந்த இறைசக்தியை நோக்கி மட்டுமே நம்ம பார்வை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே இறைவன் நம்ம கையை பிடிச்சிருக்காருன்னு நினச்சிக்கோங்க. இத்தனை நாளாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போது இறைவன் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்காருங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ நாள் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே கவனம் செலுத்திட்டு இருந்த நம்மளோட மைண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே யோசிக்காமல் உலகத்தில் நடக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காது. முழு கவனமும் அந்த இறைசக்தி மேலேயே, இந்த பிரபஞ்ச பேராற்றல் மேலேயே உங்களுக்கு இருக்கும். சுற்றி சுற்றி நீங்கள் எங்கே போனாலும் இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையே, இவ்வளோ நாள் எங்கே என்னென்னமோ பண்ணியிருப்போம், தேவையில்லாத அரட்டை அடிச்சிருக்கலாம், எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அதே மாதிரி யோசிக்கும் பொழுது நமக்கு அது பிடிக்காமல் போயிடும். இல்லை நான் ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் தாண்டி தியானம் பண்ணலாமா, அமைதியாக உட்காரலாமா, இயற்கையோட ரசிக்கலாமா, எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கண்கள் மூடி எனக்குள்ளே நான் ஏதாவது தேடலாமா, இப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்குங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு எது மேலேயுமே ஒரு அதிகமான பற்று இல்லாமல் போகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு தான் போகும், எதுவுமே நிரந்தரமானது இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புரிய ஆரம்பிக்கும். இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிச்சயமாக அந்த பக்குவ நிலை இறைவன் கொடுக்கும் பொழுது மனசால் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். என்னடா இப்படி போயிடுமா அப்படின்னு அதிர்ச்சியாக இல்லாமல், சரி இது சரிதான், எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஒரு நாள் இங்கே இருக்கும், இன்னொரு நாள் அது இல்லாமலும் போகும் அப்படிங்கிற பெரிய உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக அந்த இறைசக்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக போகுது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னென்னா ரிப்பீட்டடாக, அதாவது திரும்ப திரும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இனிமே அது நடக்காமல் போக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப நோய் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை திரும்ப திரும்ப ஒரு மணி லாஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை திரும்ப திரும்ப நம்மளை யாரோ ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, இல்லை திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கான புரிதல் வந்திருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த நமக்கு இதுதான் காரணம், இதனால தான் இது இப்படி நடக்குது, இதை நீ மாற்றிக்கிட்டா இனிமேல் இந்த ரிப்பீட்டடாக நடக்கிற விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதல் நமக்கு வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ அடிக்கடி திரும்ப திரும்ப நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா யார் மூலமாகவோ, ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாகவோ, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் என்னமோ எதன் மூலமாகவோ அந்த இறைசக்தி உங்கள் கூட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உணவுகள்லாம் எடுத்தா உன்னோட இந்த ரிப்பீட்டடாக நடக்கிற பேட்டர்ன் நடக்காது, இந்த மாதிரி உனக்கு உடம்பு வராது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும். இது நான் உடம்பு சரியில்லாததுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம். ஸோ அதில் என்ன தப்பு அப்படிங்கிறது அந்த மிகப்பெரிய உண்மை நமக்கு புரிஞ்சிடும். அதை நம்ம கரெக்டாக சரி பண்ணிட்டோன்னா இனிமேல் ரிப்பீட்டடாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயம் நடக்கவே நடக்காதுங்க. இதுதாங்க பெரிய அல்டிமேட்டான விஷயம் நம்மளுக்கு. அதை தாண்டி நான் ஒரு சில விஷயம் இதை நான் பர்சனலாக நான் சொல்லணும் அனுபவிச்சது அப்படின்னா, நிறைய பேர் நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எங்கெங்கேயோ போயிட்டு எனக்கு நோய் சரியாக மாட்டேங்குது, இல்லை நான் எங்கெங்கேயோ போனாலும் என்னோட பண விரயம் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது, எங்கே போனாலும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை ஏமாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய படிப்பாங்க, நிறைய படித்து நிறைய கற்றுப்பாங்க, ஆனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்ம பகிராமல் இருக்கிறது, ஷேர் பண்ணாமல் இருக்கிறது. நம்மளுடைய அறிவாற்றல் இறைவன் கொடுத்தது, அது நமக்கு அவர்கிட்டேருந்து வந்தது அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு நம்ம அதை கொடுக்க தான் நமக்கு அது வளர ஆரம்பிக்கும். நம்ம அதை ஷேர் பண்ணாமல் நம்மளே வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வர வேண்டியது இந்த இறைசக்தி பிடிச்சி தானே வச்சுக்கும். இன்னொரு தடவை உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வரும்போது யோசிங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, நான் ஏதாவது யாருக்கும் கொடுக்காம எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கட்டும், இது மற்றவங்களுக்கு சொல்லிடவே கூடாது, எனக்கு மட்டும் நல்லது கிடைச்சா போதும், அந்த மாதிரி
மனித இயல்பு, இது தவறாக சொல்லலை, மனித இயல்பு. அப்படி ஏதாவது நமக்குள்ளே இருந்தால் நம்ம அதை தேடி அதை மாற்றிக்கிட்டு இனிமே ஒரு சின்ன நல்ல விஷயம் கிடைச்சா கூட அடுத்தவங்களுக்கு நம்ம அதை கடத்தணும், பகிரணும். அதாவது மற்றவங்கள போய் செய்யுங்க செய்யுங்கன்னு கம்பல் பண்ணுறது இல்லை. எனக்கு இது மாதிரி ஒரு நல்லது நடந்தது, உங்களுக்கும் இது நடக்கட்டும், இங்கே போய் பாருங்கள், இந்த மாதிரி சொல்லிவிடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் புரியும். அந்த இறைசக்தி உங்கள் கூடவே இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த பழசுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, மறக்க முடியலன்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி சொல்லியிருக்கீங்க. மறக்கவே முடியாத அத்தனை கடந்த கால கசப்பான அனுபவங்களையும் இப்போ நீங்கள் மறந்துட்டு உங்களை எதுவுமே அது பாதிக்காமல், என்னமோ சம்மந்தமே இல்லாமல் நமக்கு தானே இப்படிலாம் நடந்ததுங்கிற மாதிரி நம்ம மனசு அப்படியே மாறி இருக்குங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பக்குவ நிலை முழுமையாக உங்களை இறைவன்கிட்ட ஒப்படைக்க வச்சிருச்சு அப்படின்னு. இதற்கு மேலே சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? இனிமே இந்த வாழ்க்கை அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இறைவன் நம்ம கையை இறுக்கி பிடிச்சிருக்கும் போது இனிமே நமக்கு எது வந்தால் என்ன, எல்லாத்தையும் நம்ம தான் கடந்து வந்துட்டோமே, எல்லாத்தையும் வாழ்க்கையில் தாண்டியாச்சு, பார்த்தாச்சு, எல்லா மனிதர்களையும் பார்த்தாச்சு, எல்லா சுற்றி இருக்கிற விஷயங்களையும் பார்த்தாச்சு, ஒவ்வொரு மனிதர்கள் போடுற வேஷங்களை பார்த்தாச்சு. நமக்கு நல்லா தெரியும் இவங்க அப்படியே நம்மக்கிட்ட வந்து தேவைக்காக வராங்கன்னு. ஆனால் நம்மளை சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம கோவம் வந்திருக்கோம், எப்படி தேவைனா மட்டும் வராங்க பாருங்களேன். ஆனால் இப்போது இந்த மனிதர்கள் இவ்வளோதானா, என்னடா இது அப்படின்னு நமக்கு தோணும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா தோணும்? எனக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு எப்போ புரிய போதோ சீக்கிரமாக அந்த இறைவன் உனக்கும் புரிய வைக்கிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சிரிச்சுட்டே பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு கடந்து போயிடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க, யார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்குற நிலைமையில் இருக்கவே மாட்டீங்க. அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் சொல்கிறேன், நிச்சயமாக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா நம்ம இருக்கிறது அந்த இறைசக்தி கூட, இந்த பிரபஞ்ச பேராட்சி உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும். இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு நினச்சிக்கோங்க. அது எப்போலேருந்தோ தான் பார்த்துட்ருக்கு, இருந்தாலும் நம்ம உணரணும்ல. அப்போது இந்த நிமிஷம் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உணரணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக, செலிப்ரேஷனாக, ஹாப்பியாக இனிமே இறைவன் கையை பிடிச்சிக்கிட்டு வழி நடக்க போகிறோன்ற தெம்போட தைரியத்தோட தொடர்ந்து பயணிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.